ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்கு அதிகமாக செஞ்சு தர சொல்லி கேட்ட சாதத்தில் இதுவும் ஒன்று. அரிசி பருப்பு சாதம், கொங்கு நாட்டு பிரியாணின்னு கூட சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். நான் பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன். வர மிளகாய் போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பூண்டு தட்டக்கூடாது, இப்படி தான் போடணும். முழுசாக போட்டால் தான் அது எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இந்த அளவுக்கு வெந்து வந்தது நல்லா வெங்காயம் எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். அதிகமாக போட்டால் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக போட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும். மசிச்சு விட்டால் அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். நான் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பும் அரிசியும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி தூவி 2 விசில் மட்டும்தான் விடணும். அவ்வளோதாங்க, ஈஸியாக சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணோன்னே மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு இன்னுமே அள்ளும். கூடவே ஊறுகாய், கொஞ்சோண்டு தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டிஷ்ஷு. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.